1864 அமெரிக்காவில் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற சூசேப்பர் தேவாலயத்தில் காலரால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள புனித சூசேப்பரின் பரிந்துரை வேண்டி மன்றாடின அந்த நாட்களில் புனித சூசேப்பரின் சிறப்பான பரிந்துரை காரணமாக அங்கு வேண்டிக் கொண்ட அனைத்து மக்களும் இந்த காலரா நோய் பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக இருந்ததாக வரலாறு நமக்கு சொல்லுது. புனித சூசேப்பர் நாம் திருவிவிலியத்தில் அதிகம் கேள்விப்படாத ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் இறைவனிடம் பரிந்து பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்தவராக இருக்கிறார். அவரின் நேர்மையும் உண்மையும் தாழ்ச்சியும் பொறுமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் நாமும் நம் வாழ்வில் ஏற்று செயல்படக்கூடிய குணநலன்களாக இருக்கு. நாமும் புனித சூசேப்பரை போல மாற அவரின் பரிந்துரை வேண்டி இறைவனிடம் மன்றாடுவோம். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.